அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக, அதாவது வட்டத்தின் கோணங்கள் தொடர்பான கேத்திர கணித வினாக்கள் சிலவற்றுக்கு விதம் இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை கடந்த வீடியோவில் கற்றிருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக வட்டத்தின் கோணங்கள் பாகம் 2 என இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன். தரம் 10-11 மாணவர்களுக்கு இது ஒரு மீட்டல் பயிற்சியாக அமையும். அதாவது இம்முறை பரீட்சை எழுதும் மாணவர்களுக்குரிய பரீட்சைக்கான முன்னாயத்தமாகவும் தரம் 10 மாணவர்களுக்குரிய மீட்டல் செயற்பாடாகவும் அமையும் என நம்புகின்றோம். இனி வினாவிற்குள் செல்வோம். கடந்த வீடியோவில் 10 வினாக்களுக்கு விதம் இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை கற்றிருந்தோம். இன்று அதன் தொடர்ச்சியாக 11வது வினா. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் மையம் ஓவினால் குறிக்கப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப காரணங்களை காட்டி வையின் பெருமானத்தை காண்க. இதில் பாருங்க பிள்ளைகள், வட்டத்தின் கோணம், அதாவது மைய கோணம் POR y என்று தரப்பட்டிருக்கு. இதில் பரிதி கோணம் PQR என்று தரப்பட்டிருக்கு. இந்த PQR என்ற பரிதி கோணத்துக்குரிய மைய கோணம் என்னவா இருக்கும் என்றால் POR என்ற பின்படை கோணமாக இருக்கு. அப்போ நாங்கள் இந்த PQR என்ற கோணத்தின் 2 மடங்காக கோணம் POR, அதாவது பின்பளை கோணம் POR என்ற பெருமானமாக இருக்க போகுது. அப்போ நான் எழுதுன பின்பளை கோணம் POR சமன் என்னவா இருக்க போகுது பிள்ளைகள்? 220 பாகையா இருக்கு. இனி உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகை என்று தெரியும். இதில் பின்பளை கோணம் POR 220 பாகை என்று கண்டுட்டியால் இனி வைய கூட்டினீங்கடா, அதாவது 220 பாகையோட வைய கூட்டினீங்கடா 360 பாகை. காரணம், ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களோட கூட்டுத்தொகையா இருக்கும். அப்போ நாங்கள் 220ஓட வைய கூட்டினோம்னா 360. காரணம், ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 360 பாகைன்னு எழுதுவோம். இனி என்ன செய்ய போறீங்கடா பிள்ளைகள்? இந்த வையிட பெருமானம் காணணும்னா 360 220 கழிக்க போறீங்க. அப்போ 360 220 கழிச்சுக்கன்னு சொன்னால் எவ்வளோ இருக்க போது? 140 பாகையா இருக்கு. அப்போ வையிட பெருமானம் என்ன? 140 பாகை. அதாவது இங்கு தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய வையின்ற பெருமானம் என்னவா இருக்க போது? 140 பாகையாக இருக்கும். சரிதானே? ரைட். இனி 12வது வினா பார்ப்போம். 12வது வினா. கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் மையம் ஓவினால் குறிக்கப்பட்டுள்ள தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப காரணங்களை காட்டி வையின் பெருமானத்தை காட்டு. அப்போ இதில் எல்லா சந்தர்ப்பத்திலும் என்ன? வட்டத்தின மையம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வையினால் குறிக்கப்பட்டுள்ள அந்த கோணத்தின பெருமானம் நாங்கள் காணும். இப்போ இதில் பாருங்க, கோணம் BAC என்னவா இருக்க போகுதுன்னா பரிதி கோணமாக இருக்குது. அதே போல இதில் AO, BO, OC என்பன என்னவா இருக்க போகுதுன்னா வட்டத்தின் ஆரியங்களாக இருக்க போகுது. அப்போ நான் ஆரியை காட்டுறதுக்கான இந்த அடையாளங்களை குறிக்கும். சரி, அப்போ என்ன வரும்? OB என்னவா இருக்க போது? AOக்கு சமனாக இருக்கும். அதே நேரத்தில் OCக்கு சமனாக இருக்கும். ஏன்னா வட்டத்தின் மையம் ஓவா இருக்கிறபடியா இந்த AO, BO, CO எல்லாம் வட்டத்தின் ஆரியா இருக்கும். இப்போ இதில் பாருங்க பிள்ளைகள், கோணம் OBA 30 பாகை என்று தந்திருக்கு. கோணம் OBA 30 பாகை என்று சொன்னால் கோணம் BAO என்னவா இருக்க போது? 30 பாகையா இருக்கு. ஏனென்றா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன், அதாவது இரு சமபக்கம் கோணி. AOB என்னவா இருக்க போது? ஒரு இரு சமபக்கம் கோணியா இருக்குது. அவை BOன்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் என்னவா இருக்கும்? BAO. அதே போல AOன்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் ABO இருக்க போதும். இப்போ ABO 30 பாகைன்னு சொன்னால் BAO என்னவா இருக்க போது? 30 பாகையா இருக்கும். நான் அது 30 பாகைன்னு குறிக்கிறேன். அதே போல பாருங்க, கோணம் ACOவும் ஒரு இரு சமபக்கம் கோணி. இதுல என்ன தந்திருக்குண்டா ACOY என்று தந்திருக்கு. ஆகவே என்னவா இருக்க போதுண்டா OACயும் வையாக இருக்கும். ஏனென்றா சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்களாக இருக்குது. இனி உங்களுக்கு என்ன தெரியுமாண்டா பிள்ளைகள்? கோணம் BOC மைய கோணமாக இருக்க போது கோணம் BAC பரிதி கோணமாக இருக்கும். அதாவது 30 சக y என்னவா இருக்க போது? கோணம் BAC ஆயிருக்குது. அப்போ BACயின் 2 மடங்கு தான் எதுக்கு சமனாக இருக்க போது? கோணம் BOCக்கு, அதாவது மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, இந்த 30 சக y-யின் 2 மடங்கு என்னதுக்கு சமனாக இருக்க போது? 110 பாகைக்கு சமனாக இருக்கும். அப்போ நான் இதில் எழுதுறேன், 2 தரம் 30 சக y சமன் 110 பாகை. காரணம், மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. இனி என்ன செய்ய போறோம்னா, இந்த 2 பக்கம் வகுத்து விடுவோம். அப்போ 2ஆல் வகுத்தோம்னு சொன்னால் 2 தரம் 30 சக வையை 2ஆல் வகுத்தீங்க கண்டால் 30 சக வை என்று வரப்போது. இந்த 110 பாகை 2ஆல் வகுத்தீங்க கண்டால் 55 பாகை என்று வரும். ஆகவே 30 சக வை சமன் என்ன வரைக்கும்? 55 பாகை என்று எழுதலாம்.
இனி வையின பெருமானம் காணணும்டா பிள்ளைகள் என்ன செய்ய போறீங்க அந்த 30 2 பக்கம் கழிக்க போறீங்க கழிச்சிக்கண்டா வயசமனோட இருக்க போது 25 பாகையாக இருக்கும் சரிதானே அப்ப இதுக்குள்ள தரப்பட்ட தரவுகளை கொண்டு வையின பெருமானம் என்னென்னு கண்டிருக்கிறோம் 25 பாகைன்னு கண்டிருக்கிறோம் சரிதானே ரைட் இனி 13ஆம் வினாவை போவோம் 13ஆம் வினாவை பாருங்க பிள்ளைகள் இதுல நாங்கள் இந்த பிசி என்ற கோட்டை இணைக்கோணம் அதில் படத்தில் திரையில நான் நினைச்சு காட்டியிருக்கிறேன் இணைஞ்ச அப்புறம் பாருங்க பிள்ளைகள் இதில் ஏபிசி என்றது இருசாவக்கம் கோடு ஏபிசி என்றதுன்னு இருசாவக்கம் கோடு இனி என்ன செய்ய போறோம்டா இந்த ஏயிலிருந்து ஓ கூட ஒரு கோட்டை கீறுவோம் அப்படி கீறின வேண்டாம் இருசாவக்கம் கோணின்ற அதாவது பிஏசியின் இருகூறாக்கி கோணம் பிஏசியின் இருகூறாக்கியை கீறினோம்னு சொன்னால் அதை என்ன இருக்க போதுன்னா இந்த 3ஆம் பக்கத்தை செங்குத்தில் இடைவெட்டும் அப்போ இதில் செங்கோணத்தை காட்டுவோம் இனி உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த ஏஓ பிஓ ஓசி எல்லாம் வட்டத்தின் ஆரைகள் இப்போ நான் அதை குறிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஓபிஏ வைன்னு தந்தால் கோணம் பிஏஓம் என்னவா இருக்க போது வையாக இருக்கும் ஏனென்றால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன் அப்போ நான் அதில் வையை குறிக்கிறேன் அடுத்த பாருங்க பிள்ளைகள் உங்களுக்கு இந்த பரிதி கோணம் அதாவது பிஏசி வந்து 70 பாகைன்னு தந்திருக்கு மைய கோணம் இதில் பிஓசி என்றது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த பிஏசியின் 2 மடங்கு என்னவா இருக்க போது கோணம் பிஓசி ஆக இருக்கும் அதாவது பிஓசி மைய கோணமாக இருக்குது பிஎஸ்சி பரிதி கோணமாக இருக்கிறபடியா பிஎஸ்சி 70 பாகைன்னு தந்திருக்கு அந்த 70 பாகைன்னு 2 மடங்கு எதுக்கு சமனாக இருக்க போதுன்றால் கோணம் பிஓசிக்கு சமனாக இருக்கும் ஆகவே நான் பிஓசி என்று குறிக்கிறேன் 140 பாகைன்னு குறிக்கிறேன் அதுக்கான காரணத்தையும் இங்கே எழுதுவோம் என்ன கோணம் பிஓசி சமன் 140 பாகை காரணம் மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு காட்டுறேன் சரிதானே இனி பாருங்க பிள்ளைகள் இந்த கோணம் பிஓசியில அந்த பிஓசி என்பது ஒரு சவகம் கோணி அதாவது பிஓ சமன் ஓசி ஆயிருக்கும் சமனான பக்கங்களை கொண்டிருந்தால் அந்த பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாயிருக்க போகுது இப்போ இதில் பாருங்க கோணம் பிஓசி 140 பாகை என்றால் கோணம் ஓபிசியோட கோணம் ஓசிபியை கூட்டினீங்கன்றால் எவ்வளோ வரணும் 40 பாகை வரும் அதில் 2 கோணம் 1 கோண சமன் என்றபடியா நான் என்ன எழுதுறேன்டா ஓபிசி 20 பாகை அதேவோட ஓசிபியும் 20 பாகை என்று எழுதுறேன் இனி பாருங்க பிள்ளை இதில் செங்கோண முக்கோணி என்னவா இருக்க போது ஏபி அதில் நாங்கள் அந்த செங்கோணத்தை இடைவற்ற புள்ளி எக்ஸ்ன்னு குறிச்சோம்னால் ஏபி எக்ஸ்ன்னு கருதலாம் அப்படி கருதினோம்னு சொன்னால் இந்த 20 பாகையோட வை அதாவது கோணம் பி ஏஓட கோணம் ஏபிஓ இந்த 20 பாகை கூட்டினோம்னா என்னவா இருக்க போது 90 பாகையாக இருக்கும் அப்போ நான் என்ன எழுதுறேன்னு சொன்னால் 2y சக 20 பாகை சமன் 90 எழுதுறோம் அதாவது முக்கோணின்ற கோணங்களோட கூட்டத்தை 180 வச்சுக்கொண்டு நாங்கள் எழுதுகிறோம் பின்னி என்ன செய்ய போறீங்கன்றால் இந்த 20 பாகை 2 பக்கம் கழிச்சு விட்டீங்கன்றால் 2y சமன் எவ்வளோ இருக்க போது பிள்ளை 70 பாகையாக இருக்கும் இனி வையின பெருமானம் காணணும் வேண்டாம் 2 பக்கம் 2 ஆல் வகுத்து விட்டோம் என்றால் 70 2 ஆல் வகுத்தீங்கன்னா அவ்வளோ பிள்ளை 35 பாகை வையின பெருமானம் என்ன 35 பாகையாக இருக்கும் சரிதானே இனி 14ஆவது வினாவை பார்ப்போம் 14ஆவது வினா மேலே இருக்கிற தரவுகள் எல்லாம் ஒரே விஷயம் சொல்லப்பட்டிருக்க திரும்ப வாசிக்கல இதில் வட்டத்தின மையம் ஓ அடுத்த இதில் கோணம் கியூபிஆர் என்று காட்டப்பட்டிருக்கு இந்த கியூபிஆர் என்னவா இருக்க போகுதுன்னா பரிதி கோணமாக இருக்குது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா கோணம் கியூஓஆர் மைய கோணம் இப்போ கியூபிஆர் வைன்னு சொன்னால் கோணம் கியூஓஆர் என்னவா இருக்க போது 2 வையாக இருக்குது சரிதானே அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஓக்யூவும் ஓஆரும் வட்டத்தின் ஆரைகளாக இருக்கும் என்னென்ன வட்டத்தின் மையம் ஓன்னு சொல்லியிருக்கு ஆகவே ஓக்யூ சமன் ஓஆர் ஆரைகளாக இருக்கிறபடியா அதுக்குரிய அடையாளத்தை நான் குறிக்கிறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா கியூஓஆரும் ஒரு இருசாவக்கம் கோணி அப்போ இருசாவக்கம் கோணியில் பாருங்க கியூ ஓவும் ஓஆரும் சமனாக இருக்குது இப்போ கியூஓன்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் என்னவா இருக்கும் இல்லையா ஓஆர் கியூஆ இருக்கும் அதே போல் ஓஆர் என்ற பக்கத்துக்கு எதிரான கோணம் என்னவா இருக்க போது ஓக்யூஆர் ஆயிருக்கும் இதில் ஓக்யூஆர் என்ற பருமன் உங்களுக்கு தந்திருக்கு 50 பாகை ஆகவே என்னவா இருக்க போது ஓஆர்கியூவும் 50 பாகையாக இருக்கு நான் அதில் 50 பாகையை குறிக்கிறேன் அப்போ இந்த முக்கோணியில் பார்த்தீங்கன்னா 2 கோணங்கள் அதாவது ஓக்யூஆரும் ஓஆர்கியூவையும் கூட்டினீங்கன்னா 100 பாகை ஆகவே அந்த உச்சி கோணம் என்னவா இருக்கும் கியூஓஆர் கூட இருக்க போது 80 பாகையாக இருக்க போகுது இந்த 80 பாகை எதுக்கு சமனாக இருக்க வேண்டாம் பிள்ளைகள் இந்த
QPR ரெண்டு மடங்கு சமனாக இருக்க போகுது. இதில் வந்து QPR உங்களுக்கு மையன்னு தரப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் என்ன செய்யலாம், 2y சமன் 80 எழுதலாம். காரணம் என்ன, மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. இனி என்ன செய்ய போறீங்கன்னா அந்த 2 பக்கம் 2ஆல் வகுக்க போறீங்க. அப்போ 2y 2ஆல் வகுத்தீங்கன்னா y, 80 2ஆல் வகுத்தீங்கன்னா 40 பாகை. ஆகவே y பெருமானம் உள்ள பிள்ளைகள் 40 பாகையாக இருக்க போகுது. சரியும். அப்போ உருவில் உள்ள தரவுகளை கொண்டு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், பையில பெருமானத்தை 40 கண்டிருக்கிறோம். சரிதானே? இதுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கா நினைக்கிறேன். ரைட். 15வது வினா போகும். 15வது வினா இதில் பாருங்க, கோணம் BOC 130 பாயிண்ட் தந்திருக்கு. அதாவது மைய கோணம் 130 பாயிண்ட் தந்திருக்கு. இதில் வந்து பரிதி கோணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் BAC பரிதி கோணமாக இருக்கும். ஆகவே நாங்கள் அந்த பரிதி கோணத்தை காணலாம். அதாவது மைய கோணத்தின் என்ன இருக்கும், அரைவாசியாக இருக்க போது பரிதி கோணம். அப்போ நான் BACயை கணிக்கலாம். 130 பாயிண்ட் அரைவாசி. 130 2ஆல் வகுத்த அளவோட பிள்ளைகள் 65 பாகையாக இருக்கு. ஆகவே கோணம் BACயோட 65 பாயிண்ட் குறிக்கலாம். என்ன, அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் எழுதி கொள்ளலாம். கோணம் BAC 65 பாய்க்கான என்ன காரணம்னா மைய கோணம் பரிதி கோணத்தின் 2 மடங்கு. அதை தொடர்புபடுத்தி நாங்கள் மைய கோணம் தந்திருக்கு. அவை பரிதி கோணம் அது அரைவாசி என்று குறிச்சிருக்கிறோம். அடுத்து நாங்கள் வையின பெருமானம் காணணும் வேண்டாம். என்ன செய்வோம் என்றால் இதில் பாருங்க, வையும் இந்த 65 பாயம் வந்து நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களாக இருக்குது. அப்போ நான் வையோட 65 பாயை கூட்டி நம்ம அவ்வளோ இருக்க போது 180 பாகை. காரணம் என்ன சொல்லிங்கன்னா நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள கூடுத்து 180 பாகை என்று சொல்லி. இனி இந்த வையின பெருமானம் காணணும் என்றால் 65 பாகை என்ன செய்ய போகிறோம், 2 பக்கம் கழிக்க போகிறோம். அப்போ கழிச்சிங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெறப்போது பிள்ளைகள் y சமன் என்னவா இருக்கும், 115 பாகையாக இருக்கும். சரிதானே? அப்போ இந்த வட்ட கோணங்கள் தொடர்பான தேட்டங்களை நாங்கள் இங்கே தேட்டத்தை பயன்படுத்தி அதுக்குள்ள பெருமானங்கள் கணிக்க நாங்கள் முக்கோணின் ஆக்கோணங்களோட கூட்டுத்தொகை, இருசாவக்க முக்கோணிகள், புறக்கோணம் அவத்தர் கோணங்களோட கூட்டுத்தொகை, நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை, பல்வேறுபட்ட தேட்டங்களோட முடிவுகளை இதுக்குள்ள பிரிவிக்க வேண்டியாக இருக்கும். அவ்வாறு பிரிவிக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இலவாக விட காணக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்குள்ள வந்து புள்ளியில் எங்களுக்கு இந்த தரம்பத்தில் இருக்கிற வட்டக்கோணங்களோட பயிற்சியில் வாரபடியாக இந்த வட்டக்கோணங்கள்ன்றதை மட்டும் அடிப்படையாக கொண்டு வட்டக்கோணங்களும் இனியே முன்னுக்கு இருக்கிற தேட்டங்களோட முடிவுகளை கொண்டு நாங்கள் இதுக்குள்ள நிறுவக்கூடிய மாதிரி இருக்குது. பரீட்சையில் உங்களுக்கு வினாவைக்கு நீங்கள் மைய கோணத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பல்வேறுபட்ட தேட்டங்களோட முடிவுகளை கொண்டு நீங்கள் இலவாக நிறுவக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், இன்றைய தினம் வட்டக்கோணங்கள் தொடர்பான கடந்த வீடியோ தொடர்ச்சியாக சில வினாக்களுக்கு விதம் இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை கற்றிருக்கணும். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஒரு வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே தொடர்ந்து SMC யூடியூப் வாயிலாக இணைந்திருங்கள். நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகமாக வீடியோவை பகிர்ந்து உதவுங்கள். இம்முறை பரீட்சையில் சிறப்பான பெறுவற்றினை பெற்றுக்கொள்ள வாழ்த்துகின்றோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் K. செல்வா. நன்றி, வணக்கம்.